குத்துச்சண்டையில் இந்தியாவின் தங்க மகளாக திகழ்ந்து வரும் மேரி கோம் போல உருவெடுக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் வாழ்ந்து வருகிறார் மயிலாடுதுறையைச் சேர்ந்த வீராங்கனை ஒருவர். அவர் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இத்துடன் எட்டத்திற்கும் என்ற செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தன்குடி பகுதியை சேர்ந்தவர் சிந்துஜா. ஏழை விவசாய குடும்ப பின்னணியை சேர்ந்த இவர் பள்ளியில் படிக்கும் போதே தற்காப்பு கலை பயிற்சி பெற்றவர் ஆவார். அதனைத் தொடர்ந்து குத்துச்சண்டை மீது ஆர்வம் ஏற்படவே அதற்காக ஒரு வாரம் சிறப்பு பயிற்சியையும் சிந்துஜா மேற்கொண்டுள்ளார். அதன் பின்னர் குத்துச்சண்டையை தனது வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் களமிறங்கிய அவருக்கு குடும்ப வறுமை பெரும் சவாலாக அமைந்தது. இதனால் முறையாக குத்துச்சண்டை பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பும் வசதியும் அவருக்கு இல்லாமல் போனது. எனினும் தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமையை மூலதனமாக கொண்டு நவீன ஏகலைவனாக உருவெடுத்து பயிற்சியாளரின்றி பயிற்சி எடுத்துள்ளார் சிந்துஜா. எங்களுக்கு கோச் கிடையாது. கோச் இல்லாமல் தான் நான் இத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கேன். 8th நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நேஷ்னல்ஸ் 3 பண்ணியிருக்கிறேன். ஸ்டேட் 5 பண்ணியிருக்கிறேன். டிவிஷனல் 7-8 டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். கோச் இல்லாமல் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி எங்கள் பசங்களுக்கு நான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கோச் கிடையாது நான். ஆனால் படிச்சுட்டு இருந்தாலும் நான் எங்கள் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு இப்போ எல்லாருமே பிளேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதேமாரி கோச்சோ மணி சப்போர்ட்டோ எங்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இவரின் தொடர் முயற்சி மற்றும் பயிற்சியின் விளைவாக மண்டல அளவில், மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் நடந்த பல்வேறு போட்டிகளில் பங்கு கொண்டு சிந்துஜா பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை குவித்துள்ளார். இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் போகணுன்னா எங்களுக்கு மணி வேணும். ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் எங்களால் முடியாது. அப்போ ஃபார்ம்ன்றதுனால கடன் வாங்கி தந்தால் கூட அவ்வளோ போக முடியாது. அதனால நீங்கள் கவர்மெண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் அந்த மெடல் கூட பண்ணி நாங்கள் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுக்கு தருவோம். தனது வெற்றியோடு நின்று விடாமல் தன்னை போன்ற குத்துச்சண்டையின் மீது ஆர்வமுள்ள ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் சிந்துஜா. தமிழக அரசு தங்களுக்கு உதவி புரிந்தால் ஒலிம்பிக் வரை பயணிப்போம் என்கிறார் நம்பிக்கையுடன். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார்.